அயன் மான் 2 பேரும் தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. அடிமுடிய கண்டுபிடிக்க முடியல. ஆனா நாங்க எங்களால அவனுடைய பாதத்தை பாட முடியுது. ஏன்னா அவன் கண்ணார அமுதமுமா நின்றான். எதிர நிக்கிறவன் கடல் பாட முடியாதா? அவனா மனசை வச்சு வந்தா கடலை பார்க்கலாம். தானே தந்தருளும். ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, திருப்பெருந்துறையில உருவமே கிடையாது, லிங்கமே கிடையாது, ஆவுடை மட்டும்தான். ஆத்மநாதர் தான் உருவம் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் மாணிக்கவாசகருக்கு மட்டும் குருவடிவாக காட்சி தந்தார்னா, மாணிக்கவாசகருடைய பெரும் முயற்சியாக நான் இந்த பாடல்கள்ல பார்க்கிறது என்னன்னா, தான் பெற்ற இன்பம், தான் கண்ட காட்சி, அந்த கோலம், இறைவனுடைய அந்த திவ்ய ரூபத்தை நமக்கெல்லாம் எப்படியாவது உணர்த்துறதுக்கு அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பதாக எனக்கு மனசிற்கு படுகிறது. பொதுவா பிள்ளைகள் தான் ஒரு ஓவியம் வரைகிற பொழுதோ, ஒரு கணக்கு பாடம் படிக்கிற பொழுதோ தவறு செஞ்சு அதை அடிச்சு மீண்டும் மீண்டும் அதை போட்டு பார்த்து அல்லது வரைஞ்சு பார்த்து அதுல நம்ம பர்ஃபெக்ஷன் நோக்கி போவோம். ஆனா இங்க இவரு அப்படி சொல்லி பாக்குறாரு, இப்படி சொல்லி பாக்குறாரு, எப்படியாவது சொல்லி உணர்ந்துக்கங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி எனக்கு அது பேர் உண்மைதான். ஆனால் அதனுடைய காருண்யம் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய கண்ணில் படுகின்ற அளவில் நாம் காணத்தக்க விதத்தில் அது தென்படுகிறது.